முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போதே உத்தரவு போடுறேன். என் பாதத்தை நம்பிக்கையோடு தொட்டு ஆசீர்வாதம் பெற்ற உனக்கு எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறி இனிமே நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக, நீ வெற்றி பெறும் நாளாக இருக்க போகுது. இனிமே நீ கண்ணீர் சிந்தவோ கவலைப்படவோ அவசியமே இல்லாத அளவுக்கு அனைத்தையுமே நானே உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்கி நிற்கக்கூடாது. உனக்காக யாருமில்லை நீ நினைக்கும் போதெல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக உன் கூடவே நிற்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் அவங்கவங்க செய்கிற செயலுக்கும் முயற்சிக்கும் ஏற்றாற் போல தான் மரியாதை கிடைக்கும். ஒருத்தர் சும்மா முயற்சி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கான், உழைச்சிக்கிட்டே இருக்கான், ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லைனா இந்த உலகம் எப்படி அவனை மதிக்கும்? இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட எப்படி அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க? அப்படி இருக்கும்போது நீ வெற்றி பெற்று காட்டணுன்ற வைராகியத்தை மனசில் வச்சுக்கோ. வெற்றி பெறணும்னு ஆசை இருந்தாலும் முயற்சியே செய்யாமல் ஜெயிக்கணும்னா எப்படி? ஜெயிக்கணும்னா அதுக்கு ஏற்றாமல உனக்கான முயற்சிகளை அதிகப்படுத்து. கண்டிப்பாக நீ தொடர் முயற்சி செய்யக்கூடிய ஆளாக, விடாமுயற்சி கொண்ட ஆளாக இருக்கும்போது வெற்றி வந்த பிறகு மதிப்பும் மரியாதையும் சத்தம் இல்லாமல் தானாகவே உன்னை தேடி வருமேன் செல்வமே. என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் உண்டியலில் வந்து காணிக்க போடுறாங்களா, தட்சணை போடுறாங்களான்னு நான் பார்க்க மாட்டேன். யாராவது ஒருத்தருக்கு தான தர்மம் செய்கிறாங்களான்னு தான் பார்ப்பேன். தட்சணை கொடுக்கிற கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்கு தான் நான் எப்போதும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் செல்வமே. கண்டிப்பாக நீயும் தான தர்மம் செஞ்சீனா இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கு தேவையான புதையலையும் பொற்பரிசையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். தெரியாத விஷயங்களை அதிகமாக பேசாதே. புரியாததை எல்லாம் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யாதே. தற்பெருமையை தானாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் நான் தான் முதல்ல முந்திக்கிட்டு போகாதே. எல்லாவற்றையும் பொறுப்பாக பொறுமையாக கையாள பழகிக்கோ. தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த தயக்கமும் பயமும் வேண்டாம். எது தெரியுமோ அதை சிறப்பாக செய்ய பழகு. தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதையும் சிறப்பாக செஞ்சிடுவேன் செல்வமே. இந்த உலகத்தில் எல்லாரிடமும் ஏதாவது ஒரு திறமை ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. அந்த திறமையை அவங்க எப்போ கண்டுபிடிச்சு வெளிப்படுத்துகிறாங்களோ அப்போது தான் அவங்க ஜெயிக்க முடியும். இந்த உலகமும் அவர்களை திரும்பி பார்க்கும். நீயும் எப்போதும் உன் நிறை குறைகளை ஆராய்ந்து நிறைகளை அதிகப்படுத்திக்கிட்டு குறைகளை களைந்து உன்னுடைய மதிப்பையும் திறமையையும் இந்த உலகுக்கு உணர்த்த தயாராகு. அடுத்தவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கிற எல்லா முடிவுகளும் உன்னுடைய முடிவாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களும் எடுக்கும் முடிவுகளும் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்குமேன்னு செல்வமே. இந்த உலகத்திலே மிகவும் சவாலான கஷ்டமான விஷயம் எதுனா அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போராடுவது தான். அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினச்சா என்ன? முக்காவாசி யாரும் யாரையும் முழுவதுமாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை பற்றி தப்பான கற்பனைகளோடு தவறான சிந்தனைகளோடு வாழ்பவர்கள் தான் இங்கே அதிகம். அதனால் உன்னை பற்றி மற்றவங்க நினைக்கிறதுக்கு ஏற்றாற் போல நான் மாற்றிக்கவோ நடந்துக்கவோ முயற்சி செய்யாத. யார் உன்னை நல்லவன் நினச்சாலும் காதில் வாங்கிக்க வேணாம், கவலைப்பட வேணாம். கெட்டவன்னு நினச்சாலும் கூட நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்கு. உன் செயல்களை எப்படி சிறப்பாக செஞ்சு முன்னேறணுன்றதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. நீ குழந்தையாக இருக்கும்போது உன்னை வருத்தப்படுத்தணுன்றதுக்காக யார் முயற்சி செஞ்சாலும் அது முடியாததாக எப்போதுமே சிரித்த மனசோட சந்தோஷமான உள்ளத்தோடு நீ இருந்த. ஆனால் இப்போதெல்லாம் உன்னை சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக யார் முயற்சி கடுமையாக செஞ்சாலும் கூட அது பலனற்றதாக போய்விடுகிறது. எப்போதுமே உன் வாழ்க்கையில் உன் மனசுக்குள்ளே உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தக்க வச்சுக்கோ. எல்லாமே உனக்குள்ளே இருந்து தான் வருது. வெளியே இருந்துக்கிறவங்க யாரும் உனக்கு வருத்தத்தையோ மகிழ்ச்சியையோ கொடுத்துடக்கூடாது என் செல்வமே. மகிழ்ச்சியை கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் எல்லாரும் அடுத்தவனுக்கு வருத்தத்தை கொடுத்துக்கிட்டு தான் வாழ்க்கையை வசந்தமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் அடுத்தவங்க சொல்கிற எதையும் நீ காதிலேயே வாங்கிக்க வேணான்னு நான் சொல்கிறேன்.
இந்த அப்பன் முருகனை விடாமல் வணங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போவுமே நான் சொல்ற ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ. மண்ணுக்குள்ள ஒரு விதையை நீ விதைச்சு வச்சிட்டினாலே அதனுடைய வளர்ச்சி ஆரம்பமாயிடும். மெதுவா செடியா வளர்ந்து காய் கனி பூ காய் கனிலாம் ஒன்றா வர ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு அதை மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு முளைச்சிருச்சா வளருதான்னு தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா அது வளராதல்லவா? அதே போலதான் உன் பிரார்த்தனைகளை நீ என்கிட்ட சொல்லிட்டு இதை செஞ்சு கொடு முருகா, அதை செஞ்சு கொடு முருகா அப்பான்னு சொல்லிட்டாலே அதற்கான செயல்களை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ நம்பாம எப்போ நடக்கும்னு கேட்டுக்கிட்டே இருக்கதும், இன்னும் நடக்கலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் கூடாது. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான விஷயங்களை நான் ஆரம்பிச்சிட்டேன். கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து நீ நிச்சயம் நல்லபடியாக வாழக்கூடிய காலம் வரும். இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வளர்ச்சிக்கு துணையாக இருக்கும் விஷயங்களை தான் செய்வனே தவிர உன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எதையுமே உன் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டேன். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உனக்கான மாற்றம் நல்ல விதத்தில் வரதான் போகுது. நீயும் ஒவ்வொரு நாளையும் மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த முருகன் நான் செய்ய போறேன். உன் மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு நீண்ட நாளாக உன் மனதில் இருந்த கவலைகளை விலக்கி மன நிம்மதியோட நீ சந்தோஷமா வாழும்படி இந்த முருகன் செய்கிறேன். எல்லாமே இருந்தும் கூட ஏதோ ஒரு குறை இருப்பது போல உன் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட உன் மனக்குறையை அகற்றி உன் மனசுல மகிழ்ச்சி உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். அதே போல நீ எதிர்பார்க்குற ஆசைகளையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். எப்போதுமே அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு அதுக்கு அடிமையாக மாறிவிடாதே. எது அவசியமோ, எது தேவையோ, எது உன்னுடைய நியாயமான ஆசைகளோ அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் கண்டிப்பாக இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கும். உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் உன் விருப்பத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்வமே. ரொம்ப நாளா உன்னை வாட்டி வதைச்ச துன்பமும் உன்னுடைய மன கஷ்டமும் கடன் தொல்லையும் நீண்ட காலமாக உனக்கு இருந்த உடல் பிரச்சனையும் உன் உறவுகளுக்குள் இருந்த பகையும் கூட இப்போ விலகி எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா உன் துன்பங்களில் இருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன் வாழ்க்கையை சீரமைச்சு நீ அமைதியோடும் நிம்மதியோடும் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ மனசுல உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்ல மன மகிழ்ச்சியை நான் கொடுத்தே தீருவேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போராட்டங்கள் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக நான் இருந்து நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுக்குறேன். கவலைகள் வாழ்க்கையின் அர்த்தமற்ற விஷயங்கள்ன்றத நீ முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையை கொண்டாடவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கவும் தயாராக இரு. நீயாகவே கவலைங்கிற சிறையில ஒன்று அடைச்சிக்க வேண்டாம். கவலைகளை பிடிச்சிக்கிட்டு மகிழ்ச்சியை தளர விட்டுறாதே. எப்போதும் நீ உற்சாகமாக இரு. மகிழ்ச்சியான நல்ல நினைவுகளை உருவாக்கு. உன் மனதின் இறுக்கங்களை எல்லாம் தளர்த்தி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் செஞ்சு தரேன். நீயும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்கணும் என் செல்வமே. இன்று முதல் உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நீ மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு ஏற்றாற் போல இந்த முருகன் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ எதை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சியோ அந்த விஷயம் இப்போ உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்க போகுது. உனக்கு ஆறுதலாக நான் இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அது அனைத்தும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன் என் செல்வமே. நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முயற்சி செஞ்சு தோத்தவங்க கூட இருக்காங்க. ஆனால் இந்த முருகனை வணங்கி தோற்றவர்கள் யாருமே அகராதியில் இல்லை. என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் மன கவலையும் கஷ்டமும் உன் வறுமையும் பிணியும் கடனும் உன்னை விட்டு விலகி ஓடப்போகுது. செல்வங்களை கொண்டு வந்து குமிச்சு உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பி ததும்பி வழியும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஓம் சரவண பவன்ற
முழு நம்பிக்கையோட மனசார என் நாமத்தை நீ சொல்லும்போது அடுத்தடுத்து சந்தோஷமான நாட்கள் உன்னை நெருங்கி வரும். உன் எதிர்காலம் வசந்த காலமாக மாறுவது உறுதி. இனிமே உன் வாழ்க்கை பயணமும் கூட ஆனந்தமாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. என்னால் இதெல்லாம் முடியாது, எனக்கு இதெல்லாம் நடக்காது நீ சொன்ன விஷயத்த நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதுல நம்பிக்கவை. எதுக்காகவும் கவலைப்படாம நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். இன்று முதல் உன் கஷ்டங்களை விலக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். ஊரே பகையானாலும், இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும், நட்பே துரோகமாய் மாறினாலும், எதை நீ இழந்தாலும், எது உன்னை விட்டு போனாலும், அல்லது ஏதாவது உனக்கு கிடைச்சாலுமே கூட இந்த அப்பன் முருகன் எல்லா சூழ்நிலையிலையும் உன் கூடவே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு வரும் துன்பத்தை போக்கி என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்சது போல சில விஷயங்கள் நடக்கணும்னு அவசரப்படாதே. நீ எதிர்பார்த்தது போல அந்த விஷயம் இப்போது நடந்துச்சுன்னா அதன் மூலமா உனக்கு என்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அனைத்தையும் அறிந்த இந்த முருகப்பெருமான் உனக்கான விஷயங்களை எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எந்த நேரத்தில் உனக்கு எது நடந்தால் நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நேரத்தில் அதை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். இதுதான் என் தலைவிதின்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம். என்னை நம்பி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த முருகன் உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு என் சன்னதிக்கு வந்து விட்டாய் அல்லவா? இனிமே நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கூட உன் கைகளை ஒப்படைச்சிடுறேன் செல்வமே. நீயும் கண்டதையும் யோசிச்சு கவலைப்படாதே. உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க முன்பாக உன் மதிப்பை உயர்த்த வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. என் பரிபூரண ஆசி பெற்ற என் செல்ல பிள்ளையாகிய உன்னை நான் நிச்சயம் தலை நிமிர வாழ வைக்கிறேன். இந்த முருகன் என்னை நம்பும் யாரையும் கவலைப்படவோ அழுது புலம்பவோ விட்டுட மாட்டேன். என்னை நம்பி நீ பொறுமையாக காத்திருக்கும் போது கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாகவே செஞ்சு கொடுப்பேன். உன்னுடன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தாலே நீ எதுக்காகவும் கவலைப்பட மாட்டாய் தானே? அது இப்படி நடந்துடுமோ, இது அப்படி நடந்துடுமோன்ற அந்த மன வருத்தத்தை முதல்ல தூக்கி போடு. எப்போதும் நேர்மறையாக சிந்தனை செய். நான் உன் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றதை நீ நம்பு. இப்போது மனக்குழப்பத்தில் இருக்கும் உனக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தர்றேன். கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படும்படியாக எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். இன்று இரவுக்குள்ளாகவே நீ நீண்ட நாளாக நினச்ச காரியத்தையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன் செல்வமே. என்னை வணங்கும் உனக்கு உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். வாழ்க்கைங்கிறது சொல்லி கொடுத்து புரிவது கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படும் போது தான் வாழ்க்கைனா என்னங்கிறது புரிய வரும். கண்டிப்பாக உன் வாழ்க்கையும் உனக்கு புரிய வச்சு உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ கோபப்படுறதால எதுவுமே மாறப்போகிறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை எல்லாம் இந்த முருகன் நான் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்கானது உரிய நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் செல்வமே. நீ என்ன கேட்டாலும் அதை சந்தோஷமாக அள்ளித்தர தயாராக இருக்கும் இந்த முருகன் உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேன். இத்தனை நாளாக பொறுத்துட்ட, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயம் நடத்தி கொடுத்துருவேன். நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அந்த பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வை நான் கொடுக்குறேன். உன் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து இன்று முதல் நீ இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற நேரம் வந்துருச்சு. உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி கொண்ட இந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டதல்லவா? நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் எதிர்பாராத சந்தோஷ வாழ்க்கையும் கூட
இந்த முருகன் உனக்காக அமைச்சு கொடுக்க போகிறேன். நீ எதை நினச்சும் அழுக வேண்டாம், சந்தோஷமாயிரு. கூடிய சீக்கிரமே உன் சோகம் எல்லாம் சுகமாய் மாறும்படி உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுத்துட்றேன்.